கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 23/7/2025 புதன்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Watch and pray so that you will not fall into temptation. The spirit is willing but the body is weak. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரிசா பயணத்தில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனாலே அந்த ட்ரெயின் ட்ராவலில் அதிகமான வசனங்களை எடுத்து பேசுவதற்கும் அல்லாவிட்டால் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கும் போதுமான சூழ்நிலை இல்லாத காரணத்து நிமித்தமாக ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாளிலிருந்து 31 வரைக்கும் ஒடிசா பகுதியில் நின்று எங்களுடைய கிளை சபைகள் ஒரு 7 இடங்களில் எங்களுடைய கிளை சபை ஒடிசா, கோராபுட், குந்தேஷ் பகுதியில் இருக்கிறது. அந்த ஊழியர்களை பார்வையிட்டு அந்த ஊழியர்கள் விசுவாசிகளை பலப்படுத்தி விட்டு வருவதற்காக நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறேன். என்னுடைய ட்ராவலுக்காக நடைபெற இருக்கிற ஊழியங்களுக்காய் தயவு செய்து உங்களுடைய ஜெபங்களில் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாகவே இந்த வசனத்தின்படி அநேக நேரத்தில் நம்முடைய ஆவி உற்சாகமாக இருக்கும். ஜெபம் உண்டோம், கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும், ஆண்டோட முகத்தை பார்க்கணும், ஜெபிக்காமல் படுக்கக்கூடாது, ஜெபிக்காமல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஜெபிக்காமல் அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒருவேளை மிகுதியான அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், இப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தமாய் நம் சரீரம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சம் பலகீனம் உள்ளதுதான், ஆனால் தேவன் தந்தர் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த ஆவியில் பலனடைந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தின் பலகீனத்தை நாம் மேற்கோள் காண்பித்து ஜெபத்தை குறைத்து விடாதபடி. நான் எப்பொழுதுமே எங்கள் சர்ச்சுக்கு நான் சொல்லுவேன், சுகத்தோடு இருக்கிறது ஆராதிக்கிறது பெரிதல்ல, என் சுகவீனத்தின் மத்தியிலும் கர்த்தரை ஆராதிப்பது தான் பெரிது. என்னால் முடியும் என்கிற நேரத்தில் ஆராதிப்பது பெரிதல்ல, என்னால் முடியவில்லை என்கிற சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஆராதிப்பது தான் பெரிது. எனக்கு இருக்கும் பொழுது கொடுப்பது ஆண்டவருக்கு பெரிதல்ல, என்னுடைய இல்லாத சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கென்று கொடுப்பது தான் பெரிது. இப்படி வரிசை ஒன்றா சொல்லலாம். அதனால் பலகீனம் நமக்கு ஒரு பொருட்டாய் காணப்படாதபடிக்கு கர்த்தருக்கென்று நாம் வைராக்கியத்தை காண்பித்து நம்முடைய பலனை எல்லாம் ஒன்று திரட்டி நம்மால் முடிந்தவரை, ஒருவேளை நம்முடைய பலகீனமாக கூட இருக்கலாம், அந்த பலகீனத்தில் பரிசுத்த ஆவியை நம்மோடு இணைந்து ஜெபிப்பதற்கு நல்லவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய பலனிலே இன்னும் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த அந்த புதிய நாளிலே இன்னும் உமக்காக நிற்க, இந்த நாளில் தேவன் எங்களுக்கு தருகிற கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு உம்முடைய பாதைகளிலே முன்னேறி செல்ல தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுக, பலன், ஆரோக்கியம், சத்துவத்தை கட்டளையிடும் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலகீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நாடி, நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுக்களுக்குள்ளே இயேசுவே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டு உம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்காக நிற்கவும், தங்களுடைய பலகீனத்தின் மத்தியிலும் கர்த்தரை தேட, ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க உமக்கு முதலிடம் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. Amen.